ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 13க்கான சயின்ஸ் டாப்பிக்கு ரத்த அழுத்தம், அப்புறமா ரத்த வகைகள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃபோட லிங்க்கை ஆட் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம். இந்த டாப்பிக்குக்கும் டிஎன்பிசிக்கும் நிறைய லிங்க் இருக்குது. என்ன அப்படின்னா, டிஎன்பிசிக்கு படிக்க வந்தாலே இதை நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க. ஏன்னா எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, சொன்ன டைம் எக்ஸாம் வச்சாலும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாலும் அடுத்து கவுன்சிலிங் வைக்கிறதுக்கு டிலே பண்ணுவாங்க. இப்படின்னு வந்து ஒருத்தங்க கிளியர் பண்ணி உள்ளே போகிறதுக்குள்ளே அவ்வளோ ப்ராசஸை கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிசி பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா தான் லெவலாக இருக்கும். இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா வேலைக்காகாது. ஸோ இந்த டாபிக் பொறுத்தளவுக்கு ரத்த அழுத்தமானது வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா, தமனியில் அதிகமாக இருக்கும், அடுத்து ஆர்டிஓவில், அடுத்து தந்துக்கிகளில், ஃபைனலாக கம்மியாகிறது பார்த்திங்கன்னா வந்து சிரை. ஸோ எந்த ஆர்டர்லனா தமனியில் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கு அடுத்து தமனி இருக்கிறதுலே அதிகம், அதையோடு கொஞ்சம் கம்மியாக வந்து ஆர்டிஓல்களில் இருக்கும், அதுக்கடுத்து தந்துக்கிகள், ஃபைனலாக பார்த்திங்கன்னா சிறையில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை வந்து இந்த ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். இரத்த அழுத்தத்தை வந்து வரிசைப்படுத்துக்க, அதிகமானதுலேருந்து கம்மியாக இருக்கிறதோ இல்லை கம்மியாக இருக்கிறதுலேருந்து அதிகமாக இருக்கிறதுக்கோ வரிசைப்படுத்த சொல்லலாம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சிஸ்டோலிக் அழுத்தம், டயஸ்டோலிக் அழுத்தம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக உள்ள நிலையில் 120ங்கிறது சிஸ்டோலிக் அழுத்தம், டயஸ்டோலிக்கில் வந்து 80 mmHgயில் இருக்கணும். ஸோ இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. தனியாக கேட்கலாம், சிஸ்டோலிக் மட்டும் எவ்வளோன்னு கேட்கலாம், இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு சிஸ்டோலிக் டயஸ்டோலிக்கு, இல்லை பொதுவாக வந்து ரத்த அழுத்தம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். 120/80. தொடர்ந்து அல்லது அடிக்கடி ரத்த அழுத்தம் அதிகரித்தலுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் பேர். உயர் ரத்த அழுத்தம். குறைவான இது இருந்ததுன்னா ஹைப்போ. ஹைப்பர்னால் அதிகம், குறைவுனா ஹைப்போ. ஸ்டெத்தஸ்கோப் பொறுத்தளவுக்கும் ஒளியை கண்டறிய பயன்படுகிறது. அந்த ஒளியை வச்சு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டறிவாங்க. ஸ்பிக்மோமேனோமீட்டர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணத்துக்கு பேர் ஸ்பிக்மோமேனோமீட்டர். இது கேட்கலாம். இக்கருவியை கொண்டு ஒரு மனிதனின் மேற்கர தமனியின் அழுத்தம் அவர் ஓய்வாக உள்ள நிலையில் அளவிடப்படுகிறது. இது இல்லாமல் வேறு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னா, மேனோமீட்டர், நவீன எண்ணியல் டிஜிட்டல் வகையிலான இரத்த அழுத்த அளவு. இது அடிக்கடி பார்த்துருப்பீங்க, மேனோமெட்ரிக். அடுத்து இரத்த வகைகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. காரல் லாண்ட்ஸ்டெய்னர் அப்படிங்கிறவர் வந்து ரத்த வகையை கண்டுபிடிச்சிருப்பார். ஏபிஓ ரத்த வகையை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபியை மட்டும் கண்டுபிடிச்சவங்க ஆனால் டிகாஸ்டிலோ ஸ்டெய்னி. ஸோ இந்த பேராலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரக்கு வாய்ப்பு அதிகம். ஆன்டிஜீன் எதிர்ப்பு பொருள் ஆன்டிபாடி வந்து ரத்தத்தில் காணப்படும். ஆன்டிஜீன் வந்து ஆர்பிசிங்கிறது என்ன, இரத்த சிவப்பு செல்லோட மேற்புற படலத்தில் காணப்படுது. எதிர்ப்பொருள் ஆன்டிபாடி வந்து பிளாஸ்மாவில் காணப்படும். ஏ வகை ரத்தத்தில் வந்து ஆன்டிஜின் ஏவும் ஆன்டிபாடி பியும் காணப்படும். ஆன்டிஜின் ஏ வந்து ஆர்பிசிலையும், ஆன்டிபாடி வந்து இரத்த பிளாஸ்மாவில் காணப்படும். பி வகையில் வந்து ஆன்டிஜின் பி வந்து காணப்படும், ஆன்டிபாடி ஏவாக இருக்கும். ஏபியில் பார்த்திங்கன்னா ஆன்டிஜின் ஏ, ஆன்டிஜின் பி, ஏ மற்றும் பி வந்து ஆர்பிசியில் இருக்கும். ஆன்டிபாடி காணப்படாது. இதே ஓ வகையில் வந்து ஆன்டிஜீனே இருக்காது, அதுக்கு பதிலாக ஆன்டிபாடி ஏபி இருக்கும், பிளாஸ்மாவில் காணப்படும். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சும் கொஷின் கேட்கலாம்.
ஸோ எந்த ரத்த வகைக்கு வழங்கலாம் பெறலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏங்கிற ரத்த வகை வந்து யாருக்கெல்லாம் வழங்கலாம்னா ஏபிக்கு வழங்கலாம். இவங்க ரத்த வகை உள்ளவங்க ஏ மற்றும் ஓ ரத்தத்தை வந்து பெறலாம். பி அதே மாதிரி தான், பியும் ஏபி அவங்களுக்கும் வழங்கலாம். இவங்க யார்கிட்ட வாங்கலாம்னா பி மற்றும் ஓட்ட வாங்கலாம். ஏபிக்கு பார்த்திங்கன்னா ஏபி மட்டும்தான் வழங்க முடியும். ஆனால் வாங்குறது எல்லாத்துக்கிட்டையும் வாங்கலாம். ஏபிஓ அப்படிங்கிற யார்கிட்ட வேணால் வாங்கலாம். ஸோ அதனால் இவங்க வந்து அனைவரு இடத்திலும் பெறுவோர்னு அழைக்கப்படுறாங்க. ஓ பார்த்திங்கன்னா யாருக்கு வேணால் வழங்கலாம். ஏ தனியாக பி தனியாக ஏபிஓ யாருக்கு வேணால் வழங்கலாம். அதனால் இவங்க வந்து கொடையாளி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. வாங்குறது வந்து ஓட்டை மட்டும்தான் வாங்க முடியும், மற்ற யார்ட்டையும் வாங்க முடியாது. ஏன்னா இந்த காம்பினேஷன் மாற்றி இதாகிடுச்சுன்னா ரத்த திரட்சி ஏற்படும். பொருத்தமில்லாத ரத்தம் வாங்கினோன்னா அனைவரிடத்திலும் இருந்து ரத்தம் பெறுவோர் ஏபி. இதை ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. ரத்த கொடையாளி யார்? ஓ. RH ஃபேக்டர் யார் கண்டுபிடிச்சா? லான்ஸ்டெய்னர். எந்த வருஷம்? 1940. அவர் மட்டும் இல்லை, வியன்னர் அப்படிங்கிறவங்க. லான்ஸ்டெய்னரும் வியன்னரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. எதில் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ரீசஸ்ங்கிற இனக்குரங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ரீசஸாக வந்து RH இருக்கும், அதை தான் RH காரணின்னு. அதையும் மேபி அதுவும் ரீசனாக இருக்கலாம். நிணநீர் மண்டலம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை தர்றது. ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கும் ஊட்டச்சத்து ஆக்சிஜனை வழங்குது. அதிகப்படியான திசு திரவத்தையும் வளர்ச்சிதை மாற்ற பொருட்களையும் திசுகளுக்கு இடையில் இருக்க புரதத்தையும் ரத்தத்துக்கு மீண்டும் கொண்டு வருது. சிறுகுடலினால் உறிஞ்சப்பட்ட கொழுப்பினை வந்து ரத்தத்துக்கு எடுத்து செல்லுது. கொழுப்பை வந்து உறிஞ்சுது. நிணநீரில் உள்ள லிம்போசைட்டுகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. ஸோ அவ்வளோதான் இன்னைய டே 13க்கான ஓவரால் வந்து சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்கமிங் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி வந்து சயின்ஸு பொறுத்தளவுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் டே 11 வரைக்கும் டெஸ்ட்டு PDF கொடுத்துருக்கேன். குரூப்பில் நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களும் கீழே டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். அந்த குரூப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும். டெய்லி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ டெஸ்ட்டு தான். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர். 2 வாரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு வாரமாக 5 கொஷின் பேப்பரு. ஸோ டே 10 வரைக்கும் லாஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆகி டே 11 இன்றைக்கி வந்து டே 12 அப்லோட் பண்ணிடுவேன். வீடியோ செப்பரேட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ்க்காக. ரெண்டுமே வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எக்ஸாமில் சயின்ஸில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுங்கள். ஏன்னா அப்கமிங் எக்ஸாமில் சயின்ஸ்லேருந்து கொஷின் கேட்குறக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ரீசன் வந்து ஃபாரஸ்ட் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால, இதில் வந்து கம்பைன் பண்ணியிருக்கனால. ஸோ அப்கமிங் குரூப் 4ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் அசால்ட்டாக லைட்டாக எடுத்துக்காதீங்க சயின்ஸ் பொறுத்தளவுக்கும். அதுக்காக உட்காந்து அட்டஸ்டிச்சும் படிக்காதீங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மற்றதும் அஃபெக்ட் ஆகாது. சயின்ஸ்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. அப்படி இல்லாமல் சயின்ஸை நான் மொத்தமாக படிக்கிறேன்னு இப்போ உட்காந்து 1 மாதம் 2 மாதம் உட்காந்து படித்தாலும் உங்களுக்கு எல்லாமே புதுசாக தெரியும், படிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் தினமும் வந்து ஒரு 4 பேஜ் இல்லை 5 பேஜ் ஒரு லெசனில் கொஞ்சம் போர்ஷன் மட்டும் செலக்டடாக படிச்சிங்கனாலே போதும். ஸோ நான் கொடுக்குறது எது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டண்ட்டோ அது வந்து சிலபஸ் வைஸ் லெசன் வைஸ் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக கவர் பண்ணிட்டு வந்தாலே நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.